ஸோ எக்ஸாம்பிள் சம் வந்து 1.20 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரிதி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஸோ 2 விதமான ஈவெண்ட்ல என்ன பண்றாங்க, ஆக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க வந்து சேடா இருக்க மாதிரியும், ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து ஹாப்பியா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சேடை வந்து எஸ் டினோட் பண்ணியிருக்காங்க, ஹாப்பியை வந்து ஹெச் டினோட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம ஒன் ஸ்டேஜ் டிரான்சிஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸ்னா ஒரு ஈவெண்ட்ல இருந்து இன்னொரு ஈவெண்ட் மாறுது அப்படிதானே. அப்ப இந்த கண்டிஷன் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க. நல்லா பாரு. இஃப் he is happy, ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்காங்க. என்ன பண்ண, ஹாப்பியா இருந்துட்டு he is sad, சேடா மாறுறாங்க அந்த நெக்ஸ்ட் டே. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, 4 times out of 5 கொடுத்துருக்காங்க. அப்பவும் ஃபர்ஸ்ட் இதுல அவங்க ஹாப்பியா இருந்துட்டு அவங்க சேடா மாறதுக்கான ரூல் பாத்தீங்கன்னா இங்க வந்து 4/5 அர்த்தம். சரியா? 4/5. அப்ப இந்த இதை கரெக்டா மார்க் பண்ணாத எழுத முடியும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, he is sad. அவன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்க, என்ன ஈவன்ல இருக்காங்க, சேட்ல இருக்காங்க. சேட்ல இருந்து he is happy on the next day. இவங்க ஹாப்பியா மாறுறாங்க. அதுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா 2 times out of 3 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளது சேடு, ரெண்டாவது உள்ளது ஹாப்பி. ஸோ இதுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா 2/3 அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை உருவாக்கணும். டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸை உருவாக்கினா தான் நம்ம அடுத்து சம் பண்ண முடியும். அது இல்லாம சம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்னா சேடு, ஹெச்னா நமக்கு என்னது, ஹாப்பி. ஃபர்ஸ்ட் சேடை பத்தி பேசுறதுனால என்ன பண்ணுவோம், டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க சேடு, அடுத்து இங்க ஹாப்பி, அடுத்து இங்க சேடு, இங்க வந்து ஹாப்பி. ஓகே, ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணு, கவனிச்சிட்டே வா. இந்த டேபிள்ல நல்லா கவனிக்கணும். ஹாப்பியும் சேட் ரோ வைஸா பண்ணுவோம், காலம் வைஸா பார்க்க கூடாது. ரோ வைஸா ஹாப்பி இங்க இருக்குது, சேடு காலம் இங்க இருக்குது. ஓகே, இப்ப ஹாப்பியை வந்து ரோல தேடணும், சேடை வந்து காலம், அப்படிதானே. அப்ப ரெண்டுமே சேடன் தேடம் தானே. ஓகேவா? அப்ப இந்த ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா 4/5 அர்த்தம். ஓகேவா? அடுத்து சேட் ஹாப்பி, சேடு வந்து ரோல தேடணும், ஹாப்பி வந்து காலத்தை தேடணும். அப்ப சேடும் ஹாப்பியும் சேரணும், இங்க 2/3 அர்த்தம். கரெக்டா போட்டுக்கணும்ப்பா. அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம், மீதி எழுதலாமா இல்லையா? அப்ப நமக்கு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லும் கூட்டினா 1 வருமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இது 2/3னா 1ல இருந்து 2/3 கழிச்சா உங்களுக்கு ஆன்சர் 1/3 வரும். செக் பண்ணிக்கங்க. ரெண்டையும் கூட்டினா 1 வரும், அப்படிதானப்பா? அப்ப இந்த ரெண்டையும் கூட்டி பாரு, உங்களுக்கு 1 வந்து. அடுத்து எனக்கு 4/5 தெரியும். அப்ப இந்த ஆன்சர் யாருன்னா மறுபடியும் 1ல இருந்து 4/5 கழிச்சா ஆன்சர் 1/5 அர்த்தம். அப்ப எனக்கு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ரெடியாக போகுது. அப்ப டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா T is equal to டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் T is equal to என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அந்த ஃபிராக்ஷனா வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ 1/3, செகண்ட் வேல்யூ 2/3. ஸோ அடுத்து செகண்ட் ரோ வந்து 4/5, அடுத்து வந்து 1/5. நீ செக் பண்ணி பாரு, இந்த எல்லா ஆன்சருமே 0.0 விட மேல இருக்கும். ரோ ஃபுல்லும் கூட்டினா 1 இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா என்னுடைய ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே தானேப்பா? அப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த என்ன சார் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஓவர் த லாங் ரன். ஸோ அவன் கண்டினியூஸா இதே மாதிரி ஈவென்ட் பண்ணிட்டே இருக்கான். ஓவர் த லாங் ரன்னா ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓவர் த லாங் ரன் அவன் என்ன கொடுத்துருக்கான், பரிதி இஸ் ஹாப்பி. எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கான ரூல் என்ன சார்? எப்பவுமே எப்படி இருக்கணுமா, வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கான ரூல் என்ன, அதுக்கான கண்டிஷன் என்ன கேட்கறாங்க. சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஓவர் த லாங் ரன் அப்படின்னாலே கண்டிப்பா என்ன கண்டிஷன், ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். அப்ப இந்த இடத்துல அட் ஓவர் லாங் ரன் அப்படின்னா என்ன கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். சோ அப்போ இதனுடைய ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா இங்க HES யூஸ் பண்றாங்க, ப்ரீவியஸ் சம்ல ஏபின்னு யூஸ் பண்ணும். அங்க வந்து ஏபின்னு கொடுத்தா ஏபி, இங்க HS கொடுத்தா HS, இங்க ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் எஸ் அடுத்து ஹெச். ஓகேவா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சோ மேட்ரிக்ஸ் வந்து எஸ் ஹெச். சோ இன்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இங்க ஒரு எஸ் ஹெச்னு வரும். ஓகே தானேமா? அப்ப இந்த இடத்துல டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் யாருன்னா எஸ் ஹெச். சோ டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3, 2/3, 4/5, 1/5 ஈக்குவல் டு இங்க யாருன்னா எஸ் ஹெச். இப்போ சேடும் ஹாப்பியும் நடக்க சொல்ல நமக்கு வந்து ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, சேடோடைய வேல்யூவையும் ஹாப்பியோடைய வேல்யூ கூட்டினா என்ன வரும், 1. சரியா? அப்ப இதுல இருந்து எனக்கு எஸ் வேணுமா ஹெச் வேணுமா பின்னால நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். ஸோ ரெண்டையும் நீ ப்ராடக்ட் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ரெண்டையும் பேருக்குன்னா நல்லா கவனிச்சு பாரு.
s by 3 plus அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 4h/5. ஓகே தானேப்பா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா 2s/3 அடுத்து பிளஸ் h/5. இது நமக்கு செகண்ட் எலிமெண்ட். அப்போ என்ன பண்ணியாச்சு, ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவல் டு யார் இருப்பாங்கன்னா SH இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்கறான்னா ஹாப்பி தான் கேட்கறான் அப்படிதானே. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு ஹாப்பி வேணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஹாப்பி பண்ணிக்கலாம், அல்லது செகண்ட் எடுத்து ஹாப்பி பண்ணிக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஓகே தான். அப்ப என்ன பண்றேன், நான் வந்து செகண்ட் டேம் ஈக்குவல் பண்ண போறேன். இங்க செகண்ட் டேமையும் இங்க உள்ள செகண்ட் டேம் என்ன பண்றேன், ஈக்குவல் பண்ண போறேன். சரியா இல்லையா? அப்ப இங்க செகண்ட் டேம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2s/3 பிளஸ் h/5 இஸ் ஈக்குவல் டு h. அப்ப எனக்கு இந்த s வந்து h மாத்திரமே இல்லையா? அப்போ இங்க இருக்கு பாருங்க. அப்ப s இஸ் ஈக்குவல் டு h மைனஸ் வருமா இல்லையா? 1 மைனஸ் h போடலாம். அப்ப இந்த s 1 மைனஸ் h போட்டுருவாங்கப்பா. அப்ப இங்க 2/3 பிராக்கெட் குள்ள 1 மைனஸ் h பிளஸ் h/5 இஸ் ஈக்குவல் டு h. ஓகே, உள்ள ஒன்று ப்ராடக்ட் பண்ணுமா? உள்ள ஒன்று ப்ராடக்ட் பண்ணா 2/3 மைனஸ் 2h/3 பிளஸ் h/5 இஸ் ஈக்குவல் டு h. ஓகே தானேமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், hf ஒரு சைடு மூவ் பண்றேன். அப்ப இங்க லெஃப்ட்ல யார் இருப்பாங்கன்னா 2/3 இருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு எல்லாமே அங்க போனா ஆப்போசிட்டா போயிடும். h பிளஸ் 2h/3 இது ரைட்ல போச்சுன்னா மைனஸ் h/5. இப்போ எல்சிஎம் எடுத்துரும். அப்ப இங்க ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க 2/3 இஸ் ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டிவைட் பண்ணி என்ன வந்து 15 வந்துருமா? அப்ப இது 15 ஆல் பெருக்குனா ஆன்சர் 15h வந்துரும். இது நமக்கு 5 ஆல ப்ராடக்ட் வந்து தானே. இப்போ இது 5 ஆல் ப்ராடக்ட்னா பிளஸ் 10h வரும். சோ மைனஸ் இத 3 ஆல் ப்ராடக்ட் வாட் இஸ் ஆன்சர் 3h வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 25. 25 இந்த 3 கழிச்சீங்கன்னா 22. அப்ப ஆன்சர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 22h டிவைட் பை 15. கட் பண்ணுங்க 1 டைம், இங்க நமக்கு 11 டைம் வரும். இங்க 1 டைம், இங்க 5 டைம் வரும். அப்ப இத நீங்க அந்த சைடு கொடுக்கிற ரெசிபிள்கா மாறிடும். அப்ப h ஓட ஆன்சர் யாரு பாத்தீங்கன்னா 5/11. ஓகேவா? அப்ப ஓவர் த லாங் டைம், ஓவர் த லாங் ரன் அப்படின்னு சொல்ல பரிதியோடைய ஹாப்பியோடைய டே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும் 5/11 இருக்கும். அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் இந்த லாங் ரன் அந்த ரேண்டம்லி செலக்டட் டே, ஸோ எந்த டே செலக்ட் பண்ணாலும் இஸ் சான்ஸ் ஆஃப் பீயிங் ஹாப்பி, அந்த பரிதி வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5/11 வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியாப்பா?